ஏனெனில் ஆண்டவர் சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படித்தார். அதனால் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தந்தையாம் கடவுளின் ஆட்சியில் உள்ளார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் தூய ஆவியாரின் பிரபுவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, புனித வாரத்தில் இருக்கின்றோம். இந்த புனித வாரத்தில் திருப்பலி 2 வழியாக ஆண்டனி அபிஷேக், ஆண்டோ பிரிட்டோ அவர்களுக்கு நல்ல ஒரு உடல் உள்ள சுகத்தை கொடுக்க வேண்டுவதற்காக, தொடர்ந்து அவர்களை ஆசிர்வதிக்க வேண்டுவதற்காக திருப்பலி 2 வழியாக கொடுக்கின்றார்கள். அதோடு இணைத்து திருப்பலியில் சி லூயிசா, சி ஆண்டனி, ஃபாதர் கிளமெண்ட் பிராங்க், ஃபாதர் ஞான பிரகாசம், ஜான் எம்பி, ஜான் எம் மரீம், புஷ்பம், பிரதீப், ஏடி ஆப்ரஹாம், ஜாஸ்மின், ரெபேக்கா, ஃபாதர் ஸ்ரீ மோசஸ், இவர்களுக்கு இறைவன்தாமை இறைவன்தாமயத்திலே மாற்றி கொடுக்க வேண்டுவதற்காக, இவருடைய குடும்பத்திற்கு இறைவன்தாமை ஆறுதலை தேடி கொடுக்க வேண்டுவதற்காக இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். இவர்களை இணைத்து இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக நினைக்கின்ற அனைத்து நிறைவர்கள் உங்களோடு உடனிருந்தவர்களின் மகிழ்ச்சியும் அன்பையும் பொழிய வேண்டுவதற்காக இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகள், தூய முறை நிகழ்வுகளை கொண்டாடத்திற்கு ஒரு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானுதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரர்களே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லா உலகிலும் வைத்த பாவங்களை மன்னிக்கும் நிலை வாழ்வு கிடைத்து செல்வாராக. ஆமென். இறைவா, எங்களுக்காக உம் திருமகன் சிலுவையை சுமையை ஏற்றுக்கொள்ள திருவுள்ளம் கொண்டீரே. அதனால் எதிரியின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றி உம் அடியார்களாகிய நாங்கள் உயிர்ப்பின் அருளையடைய செய்வீராக. உமோடு தூய ஆவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்த வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளம்பவில்லை, விலகி செல்லவில்லை.
சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்ட நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு உம் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என்று போதகர் கூறுகிறார் என்று சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு படித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் பன்னிரவோடு மந்தையில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தப்பட்டவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுப்பவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும், ரபி, நானும் என அவரிடம் கேட்க, இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, சிவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, புனித வாரத்தில் மிக அருகில் புனித வாரத்தில் இருக்கின்றோம். பாஸ்கா விழாவை கொண்டாட மிக அருகில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் நாம் இறைவனை முழுமையாக அறிந்து அவருடைய திருமணப்படி நடக்க ஒவ்வொருவருமே அழைக்கப்படுகின்றோம். நாம் நம்முடைய குடும்பத்தில் இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்றோமா? முதல் வாசகத்தில் எசாயா 50ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் கூறப்படுகிறது, நலிந்தவனை நல்வாழ்வாள் ஊக்குவிக்கவும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய தலைவர் கற்றோரின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் என்று அவரை என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். பாருங்கள், 3 முக்கியமான விதத்தை, 3 முக்கியமான செயல்களை நம்முடைய இறைவன் நமக்கு கொடுக்கின்றார். ஒன்று, நம்முடைய நாவினால் ஞானத்தை நிரம்பியவர்கள் அல்லது அறிவினை உடையவர்கள் எவ்வாறு பேசுவார்கள், அந்த நாவை ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் நாம் சோர்ந்து விடாமல் ஒவ்வொரு நாளும் நம்மை தட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கின்றார், இறை அனுபவத்தை பெற்றிட. மூன்றாவதாக, இறைவன் நம்முடைய செவி எவ்வாறு இருக்க வேண்டும் என்றார், ஒவ்வொரு நாளும் எவ்வாறு கற்போர் கேட்பதை போல அறிவை உடையவர்கள், ஞானத்தை உடையவர்கள், தனக்கு நல்ல செய்தி வருகின்ற பொழுது அவர்கள் கேட்பது போல நம் ஒவ்வொருவருமே இறைவனுடைய வார்த்தையை கேட்டு கவனத்துடன் கேட்டு நம்முடைய செவியை முழுமையாக திறந்து உள்ளத்தில் பதிய செய்ய ஒவ்வொருவரையுமே அழைக்கின்றார். அடிப்போருக்கு என்னுடைய முதுகையையும், தாடியை பிடிப்போருக்கு என்னுடைய தாடையையும் ஒப்புவித்தேன். அவ்வாறு இருக்கின்ற பொழுது எந்த ஒரு சூழலில் இருந்தாலும் நம்மை பலர் இவர் இகழ்ந்தலாம், அவமானப்படுத்தலாம். எது நடந்தாலும் என்னுடைய ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்பதை முழுமையாக விசுவசித்து இவ்வுலகத்தில் நம்முடைய குடும்பத்தில் வாழ ஒவ்வொருவருமே இறைவன் காலத்தில் புனித வாரத்தில் ஒவ்வொருவருமே அழைக்கின்றார். நாம் எவ்வாறு வாழுகின்றோம் என்று சில நேரம் கேட்கலாம். இன்றைய நாளில் நம்முடைய ரட்சணை வாசத்தை தியானிக்கும் பொழுது நமக்கு உரையை கருத்து சில நேரம்
மேலோட்டமாக படித்தால் யூதாசு அந்த 30 வெள்ளி பணத்திற்காக 30 காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தான் என்று சில நேரம் நாம் சொல்லலாம். ஆனால் உண்மை அது இல்லை. 30 வெள்ளி காசு அல்லது பணத்திற்கு ஆசைப்பட்டிருந்தால் யூதாசுக்கு தான் பணத்தை எடுத்து மொத்த பணத்தை எடுத்து ஓடியிருக்கலாம். ஆனால் அது செய்யவில்லை. யூதாசு பணத்தை மீது ஆசைப்பட்டதனால் இயேசுவை காட்டி கொடுக்கவில்லை. அவர் அந்த மெஸ்ஸியா இயேசு கிறிஸ்து விண்ணகத்திற்கு வந்தவர். அவர் யாராவது அவர்களை துன்பப்படுத்தால் அல்லது இந்த யூதர்கள் அவர்களை பிடித்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெஸ்ஸியா என்பதை வெளிப்படுத்துவார். கடவுளுடைய மகன் என்பதை வெளிப்படுத்தி அவர்களுக்கு இறை அனுபவத்தை இறை ஆற்றலை கொடுப்பார் என்று இவர் நம்பினார். ஆனால் யூதாசு நினைத்தது வேறு, கடவுள் நினைத்தது வேறு. கடவுள் ஏதோ வானத்திற்கு வந்து உடனே எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்று நினைக்கவில்லை. மனிதனுடைய அனுபவத்தை, மனிதன் பட வேதனையை அவர் காண வேண்டும். மனிதனுக்காக தான் சிலுவையை மறைக்க வேண்டும். அதுதான் கடவுளுடைய திருவிழா. எனவே அந்த திருவிழத்திற்கு ஏற்ப இயேசு கிறிஸ்து கடவுளாய் வளர்ந்த இறை மகன் உலகத்தில் மனிதனாக வாழ்ந்து மனிதனை போல பல துன்பங்கள் அனுபவித்து அதிலிருந்து எப்பொழுதுமே அவர் வெளியே வர ஆசைப்படவில்லை. அதே போலதான் நம்மையும் இறைவன் அழைக்கின்றார். நாம் நம்மில் இருக்கின்ற சிலுவைகளை, நம்ம குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை எதிர்கொண்டு கடவுளுடைய துணையினால் எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதற்கு மீறவில்லை, அவர் ஓடி போகவில்லை, அனைத்தையும் எதிர்த்து நின்று போராடினார். அதே போல கடவுளுடைய அருள்துணையினால் நமக்கு ஏற்படும் துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் கடவுளுடைய அருளினால் வெற்றி கொள்ள ஒவ்வொருவருமே அழைக்கப்படுகின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, சில நேரம் நாம் நமக்கு நம்முடைய எண்ணத்தின்படி செயல்படுவோம். யூதாசை போல நம்முடைய எண்ணத்தின்படி செயல்பட்டால் கண்டிப்பாக யூதாசை போல அழிவுரை செய்யும். யாரும் கடவுளுடைய திருவிழப்படி செயல்படுகின்றோமோ, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சமூகத்தில், நம்முடைய பணியிடங்களில் கடவுளுடைய திருவிழப்படி நாம் நடக்கின்ற பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இறைவனை அனுபவிக்க வேண்டும், இறைவனை அனுபவிக்க முடியும். எனவே திருப்பலி வழியாகவே ஆவின் வல்லமையை கேட்போம். நம்முடைய எண்ணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கடவுளுடைய திருவிழத்திற்கு இவ்வுலகத்தில் வாதப்படி மாறக்கூடிய ஆற்றலை இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒளிய வைப்பதற்காக திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய அருள் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எப்போதும் இருப்பதாக. ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவனை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு கொடுக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றெழுமை வேண்டுகின்றோம். உம் திருமகனுடைய வாழ்வுகளின் மறை நிகழ்வுகளை கொண்டாட நாங்கள் அதன் புனித பயன்களை பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து
வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளார். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரானதை ஏற்றுள்ள எல்லா இறைவா, எங்கள் ஆண்டவராக எங்கள் கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாம் நமக்கு நன்றி செலுத்துவதையாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை வைத்துக்குரிய செயலாகும். எங்களுக்கு மீட்பளிக்கும் அவருடைய பாடுகளின் நாளும் மாட்சிமிக்க உயிர்ப்பின் நாளும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளால் உயிர்ப்பினாலுமே பழம்பெரும் எதிரியாகி அழகியின் செருக்கின் மீது வெற்றி கொண்டீர். அதில் எங்களது மீட்பின் மறைவுகளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் வழியாகவே பொதுவானவை வாழ்வுகள் அடிகள் வழிபடுகின்றன. ஓம் திருமணை காலத்துக்கும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் தாழ்வுடனும் இறைஞ்சி புகழ்ந்து ஆக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை இவையாவை தூய்வனத்தில் கூற்று ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து காணுகை வலை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவரை கிறிஸ்துவின் உடலும் ரத்தமாய் விளைவுமை மாறுவதாக அவர் பாடத்தில் விளக்கம் அடைந்த தம்மை கையெழுந்த போது அப்போது எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்தவர் கூறியதாக: அனைவரும் இதிலிருந்து பெற்றுள்ளீர்கள், ஏனெனில் இது உங்களுக்காக அளிக்கப்படும் என் உடல். அப்படி வேறு எழுதியது கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக நன்றி தாம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாக: அனைவரும் இதிலிருந்து வெற்றி பெறுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காக சொல்லப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வரவல்லவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்த்தெழுதலோடு வாழ்வதன் நோக்கத்தை மீட்பளிக்கும் கிழமை வருகின்றோம். ஓம் திருமண் என்றும் ஊழியம் முறை தகுந்தவல்ல எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டு எனவே நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் கலந்து கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் திருத்தந்தையிலோ எங்கள் ஆவை வீட்டில் துணையாக சிசிதான சதேஷ் ஆகிய அனைவரோடு எல்லா திருநிலைகளும் திரு அவை நாங்கள் நிறைவேற செய்ய வேண்டும். மேலும் நம்முடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் சிறப்பாக எங்கள் குடும்பத்திலே குறித்த அனைத்து ஆத்மாக்களையும் யாருடையான ஆத்மாக்களையும் ஒத்திரிகை செலுத்துகிறார் ஆத்மாக்களையும் கருவிலே சிதைந்த அனைத்து ஆத்மாக்களையும் நடத்தி கொடுத்து உமது திருமுக வழியினுள் ஏற்றுள்ளோம். ஆண்டவரே, எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயும் நாங்கள் அனைவருமே உம்முடைய திருவுள்ளத்தின்படி எங்களுடைய குடும்பத்திலும் எங்களுடைய சமூகத்திலும் எங்களுடைய இந்த நாட்டிலும் வாழக்கூடிய ஆற்றலை எங்கள் ஒவ்வொருவரும் மீதும் வழித்தரிடும். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் உம்முடைய அருள்துணையை நாடி நாங்கள் செய்கின்ற அனைத்து காரியங்களிலும் உண்மையே நாங்கள் அறிந்து நீர் கற்றுக்கொடுத்தபடி நாங்கள் வாழக்கூடிய மனதினை எங்கள் ஒவ்வொருவர் மீதும் வழித்தரிடும். கடவுளை கண்டு தாய்மொழி வரைய